ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டி டீ போர்டுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா டீ போர்டு அப்படின்னாலே எல்லாருமே டீசல் வண்டி தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பெட்ரோல் வண்டியில் டீ போர்டு செட் ஆகுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய இனோவா ஐக்ராஸில் தான் நம்ம வந்து இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பெங்களூரில் இருக்கோம், தஞ்சாவூர் வரைக்கும் இந்த வண்டியில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சால் அந்த அண்ணன்ட்ட பேச்சு கொடுப்போம், மைலேஜெல்லாம் எவ்வளோ கொடுக்குது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. சேலம் வழியாக தான் நம்ம வந்து தஞ்சாவூர் வந்து போக போகிறோம். சேலம், திருச்சி, தஞ்சாவூர் அந்த ரூட்டில் தான் வந்து போக போகிறோம். ரியலி காருக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹைக்ராஸ் வந்து அப்போ ரிவ்யூ பண்ணது, அதுக்கப்புறம் பெருசாக நான் ஹைக்ராஸ் வந்து ஓட்டி பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து போக போகிறோம். இது வந்து டீ போர்டு ஆப்ரேட்டர்ஸ்க்கு மட்டும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு கிடையாது. நீங்கள் பர்சனலாக எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இதில் ஒரு 400-500 கிலோமீட்டர் போனால் எந்த லெவலுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இனோவாவில் வந்து 2 ஜென்ரேஷன் வந்து பார்த்தாச்சு. டைப் 1 பார்த்தோம், அப்புறம் டைப் 2 வந்துச்சு, அப்புறம் இனோவாவில் கிறிஸ்டா வந்துச்சு, இப்போ இனோவாவில் ஹைக்ராஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து பெட்ரோல் ஹைப்ரிட் மாடல் தான். ஏன்னா நிறைய பேர் இனோவா வந்த சமயத்தில் வந்து இனோவானாலே ரியர் வீல் டிரைவு, இனோவானாலே லேட்ரான் ஃப்ரேமு, அது ரெண்டையுமே இந்த வண்டியில் மாற்றிட்டாங்களே அப்படிங்கிறதான் நிறைய பேர் வந்து ஒரு மைனஸாக பார்த்த விஷயங்களாக இருந்துச்சு. பட் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கேபின் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 2 நாளாக பெங்களூரில் வந்து இனோவா கிறிஸ்டாவில் தான் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணது இனோவா கிறிஸ்டா தான், ஈவெண்ட்டு கூப்பிட்டு வந்து இனோவா கிறிஸ்டா தான். இங்கேருந்து தான் நம்ம ஹைக்ராஸில் வந்து போகிறோம். ஸோ அந்த இன்ஜின் வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேபினுக்குள்ளே நிறையாவே கேட்டுச்சு. பட் இதுக்குள்ளே என்ட்ரி ஆனவொன்னே சுத்தமாக சவுண்டே இல்லை, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் இருக்கார். அண்ணா உங்கள் பேர் என்ன? பாலுங்களா? இந்த வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? இது எடுத்து ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் தான். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வண்டி எதாவது வச்சுருந்தீங்க? என்ன வண்டி வச்சுருந்தீங்க? முன்னே கிறிஸ்டா வச்சுருந்தேன். இனோவா கிறிஸ்டா வச்சுருந்தீங்க? கிறிஸ்டா வச்சுருந்தேன். ஓகே. எல்லாரும் கேட்டிருப்பாங்களே, டீசல் வண்டியாக இருந்துச்சு இனோவா, இப்போ பெட்ரோல் வண்டியாக எடுத்திருக்கீங்க. ஸோ எடுக்கும்போது என்ன ஒரு பயம் இருந்துச்சு? இல்லை பயம் இல்லை. டொயோட்டா பற்றி பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக. இன்னொன்று இது வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே ஓகே. உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் எது இருந்தாலும் டென்ஷன் இல்லை. ஆமாம், நீங்கள் இது டிரைவ் பண்ண பார்த்தா ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஓட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. கார் ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. ஓகே, ஸ்மூத்தாக இருக்கும், நாய்ஸ் வராது, லெக் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும், இன்ஜின் நாய்ஸே வராது, உங்களுக்கு எதுவுமே கேட்காது. ஆக்சுவலாக இது வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி கொண்ட வண்டி. எல்லாருக்கும் கேட்குற ஒரு மெயினான விஷயம் மைலேஜாக தான் இருக்கும். இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு? இப்போ மைலேஜ் வந்து 16 வருதுன்னா, ஒரு 2 சர்வீஸ் ஆகிட்ட பிறகு 20 வரும். ஓகே, பரவாயில்லையே. நீங்கள் டீசல் எவ்வளோ கொடுத்துச்சு உங்களுக்கு இனோவா கிறிஸ்டா? டீசல் வந்து உங்களுக்கு 12-13 தான் வரும். அது கிளச்சு நாய்ஸ் ரொம்ப இருக்கும். ஓகே. பட் அதுக்கும் கம்பேர் பண்ண பார்த்தா இது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, அப்போ டீ போர்டு ஆப்ரேட்டர்ஸு இனோவா ஹைக்ராஸ் வந்து வாங்கலாமா? அதான் பெட்ரோல் வண்டி அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம டீசல் வண்டியே ஓட்டிகிட்டு இருக்கோமே, பெட்ரோல் வண்டிலாம் மைலேஜ் கொடுக்குமோ கொடுக்காதோன்ற ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ தாராளமாக வாங்கலாங்கிறீங்க இந்த வண்டியை? வாங்கலாம். இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட்னா, டீசல் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம். ஓகே. பெட்ரோல் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. அதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. நல்லா உங்களுக்கு டிரைவிங் ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இவங்க வந்து பெங்களூர் சிட்டியில் வந்து ஓட்டுறாங்க. அதுலேயே வந்து 16ங்கிறது பரவாயில்ல, சூப்பரான மைலேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி அவங்க சர்வீஸ்லாம் விட்டதுக்கப்புறம் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கம்ஃபர்ட் ரிலேட்டடாக வண்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் கிறிஸ்டாவில் வந்து நிறையா தூரம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஹைக்ராஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுமாதிரி நீங்கள் ஹைப்ரிட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து ஹைப்ரிட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டி டிராஃபிக்குள்ளெலாம் வந்து மேனுவல் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக்ன்றது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ டொயோட்டாங்கிறனால அண்ணன் சொல்கிற மாதிரி நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு 22 வருஷம் டொயோட்டாவில் இருக்கேன். ஓகேண்ணா. அப்போ வந்து 2000லேருந்து டொயோட்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இனோவா கிறிஸ்டா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுனீங்க? அது வந்து ஒரு 6 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. அப்பா, இப்போதுக்கும் இன்ஜின் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இன்னொன்றுண்ணே, இப்போ எனக்கே நான் இந்த வண்டி வந்தப்போ எனக்கு டவுட் பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? இது ஹைப்ரிட் டெக்னாலஜி கொண்ட வெஹிக்கிள். இதோட பேட்ரி லைஃப் எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியல. டீசல் அளவுக்கு பெட்ரோல் இன்ஜினோட லைஃப் இருக்குமா அப்படிங்கிறது நான் கொஞ்சம் யோசித்த விஷயம். அந்த மாதிரி யாராவது யூசர்ஸ் எதாவது சொல்லியிருக்காங்களா? பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜினோட பெட்ரோல் இன்ஜின் பவர்ஃபுல், இன்னும் நல்லா வரும். ஓகே. இது நாய்ஸ் இல்லை, ஸ்மூத்தாக இருக்கும்.
இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா இதையுமே ஒரு 6-7 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிடலாம். 10 லட்சம் மட்டும் ஓட்டலாம், 10 lakhs மட்டும் ஓட்டலாம். ஓகே ஓகே. கிறிஸ்டா ஓடி இருக்கு, பெங்களூர்ல ஒரு கிறிஸ்டா ஓடி இருக்கு, 10 lakhs மட்டும் ஓடி இருக்கு. அப்புறம் வந்து பேட்டரி எல்லாம் பார்த்தா நீங்க வந்து ரொம்ப எல்லாம் பயப்படுறாங்க என்னன்னா பேட்டரி ரொம்ப காஸ்ட்லியோ. ஆமா. ஸோ அதுக்கு அப்படி இல்லை, பேட்டரி போயிட்டா வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே. பேட்டரி ஷெல்ஸ் மட்டும் அந்த மட்டும் தான் சேஞ்ச் பண்ணாங்க. ரைட் ரைட் ரைட். ஒரு கேம்ரியில் இருக்கு, 12 வருஷம் இருக்கு, இது மட்டும் பேட்டரி பிரச்சனை வரல டொயோட்டா கேம்ரியில். ஓகே ஓகே. ஸோ அது கேரண்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பனா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா டொயோட்டாக்கு வந்து ஹைபிரிட் வந்து புதுசு கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஒரு 15-20 வருஷமா இந்த ஃபீல்டில் வந்து இருக்காங்கன்றனால தைரியமாக டொயோட்டா பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் வந்து வாங்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. போக இன்னும் நிறைய விஷயங்கள் அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இனோவா தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட்டு சேலம்லாம் தாண்டியாச்சு. நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி இப்போ ஆக்சுவலாக ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். டைமும் பார்த்தீங்க அப்படின்னா 7:45 பக்கம் ஆகுது டைம். ஸோ இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக கோ டிரைவர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இனோவாவில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க, சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னமோ அந்த டைப் 1 இனோவா அளவுக்கு அந்த சஸ்பென்ஷன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, மித்த எம்பிவிஸோட கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது அப்படிங்க சொல்லுவேன். இப்போ ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ நல்ல ஆக்சுவலாக பின்னாடி ஆள் இல்லைங்கிறனால சீட்டை ஃபுல்லாகவே தள்ளியாச்சு. ஸோ எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்கள் லெக் ரூம். ஸோ டிரைவர் சீட்டுக்கு எனக்கும் எந்த லெவலுக்கு லெக் ரூம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு பேக்கை கீழே வச்சுருக்கோம். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு கார்னு தான் சொல்லணும் இனோவா பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர்னு வந்திருப்போம் இதுலேருந்து? பெங்களூர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு வந்திருப்போம்? இங்கே 240 கிலோமீட்டர் சம்திங் வந்தாச்சு. ஸோ ஆனால் சுத்தமாக எந்த ஒரு டயர்டுமே இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தூக்கம் வருது, அதனால் தூங்கலாம் அப்படின்ற ரியர் சீட்டுக்கு வந்தாச்சு. பார்ப்போம். கம்ஃபர்ட் ரிலேட்டடாக இவ்வளோ தூரம் வந்த வரைக்கும் நல்லா இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் சம்திங் போகணும் தஞ்சாவூருக்கு. அங்கே போயிட்டு மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திருச்சி வந்தாச்சு, மணி 10 மணி ஆகுது. ஸோ இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு நிப்பாட்டியிருக்கோம். எப்படியே சாப்பிட்டுட்டு தஞ்சாவூருக்கு புறப்பட வேண்டியது தான். சபரி இருக்காரு. மதுரை பஸ்ஸு டாச்சு, கிளம்ப வேண்டியதான் தஞ்சாவூருக்கு. அது இந்த ஓட்டமன் சீட்டுன்னு வானுங்க, அது நல்லா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சீட்டு வந்து இதை விட அது நல்லாயிருக்கும். இதுவே நல்லா தான் இருக்குது சீட்டு. லெக் ரூம் நல்லா இருக்குது, சீட் கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த இவ்வளோ தூரம் வந்தது பாடி பெயினே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஹெட்லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஹெட்லைட் வந்து பளிச்சுன்னு தெரியுது. ஹெட்லைட்லாம் நல்லா இருக்கானே, வெளிச்சம்லாம். ஹெட்லைட் கொஞ்சம் ஹை பீம் கம்மியாக இருக்கு. ஹை பீம் மட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் லோ பீம் நல்லா இருக்கு. பட் ஷோரூமில் சொல்கிறாங்க ஆர்டர் பண்ணக்கூடாதுன்ட்டு. இது ஈவி இல்லையா? ஆமாம், அது பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் எல்லாம் இந்த ஹெட்லைட் வச்சு நம்ம ஓட்ட முடியாது ஹைவேல. ஓகே. எக்ஸ்ட்ரா லைட்டும் போட முடியாது, ஆர்டர் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா லைட் போடக்கூடாது. பட் இதுக்கு வயரிங் கட் அவுட் போடலாம் 90/100. ஓகே, அந்த மாதிரி போட்டால் ஓகே. சரி சரி. 0.6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் வந்து மைலேஜ் காட்டுது. ஸோ பெங்களூரு டு இந்த தஞ்சாவூர் ரோடுங்கிறது ஃபுல் ஹைவேலாம் கிடையாது, கொஞ்சம் 2-வே கலந்த ரோடாக தான் இருக்கும். ஸோ அதில் 15.6 இருக்குது. மேபி ஃபுல் ஹைவேல போனால் 16 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மைலேஜ் விஷயத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓகே, ஃபைனலாக நம்ம தஞ்சாவூர் வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 380-400 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. எனக்கு இந்த ட்ராவலில் ரொம்ப பிடிச்சது கம்ஃபர்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இனோவாவில் இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயந்தான். ஸோ சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. கேபினில் வந்து பெருசாக நாய்ஸு உள்ளே பெருசாக வரலை. எனக்கு ஒரே ஒரு மைனஸாக பட்டது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு சிவிடி டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. அந்த சிவிடி டிரான்ஸ்மிஷன்றால அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும்போது கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் இருக்கும்ல, அது மட்டும் கேபின்குள்ளே வந்து கேட்குது. ஸோ கொஞ்சம் ஆக்சிலரேஷன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் உருன்னு அந்த இன்ஜினோட சவுண்ட் மட்டும் கேட்குது. பட் டீசல் இன்ஜின் அளவுக்கு கேபின்குள்ளே நாய்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ நல்லா இருக்குது. ஓன் யூஸராக இருக்கீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த காரை வந்து வாங்கலாம். டீபோர்ட் பர்பஸ்க்கு எடுக்கிறீங்கனாலும் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா டீசல் இன்ஜின் வந்து 13 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும், 12 13 தான் கொடுக்கும். இது பெட்ரோலில் 16ங்கிறது ஓகே, நல்ல மைலேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த ரைடு வந்து ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறோம். அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, இவ்வளோ தூரம் சேஃபாக கொண்டு வந்து விட்டீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ அண்ணனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு டிஸ்பிளே ஷோ ஆகும். ஸோ பெங்களூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். தமிழும் நல்லா பேசுவாங்க. ரெண்டாவது, நாங்கள் அங்கே இங்கே நிப்பாட்டுங்க, இங்கே நிப்பாட்டுங்க, அங்கே நிப்பாட்டுங்கன்னோம், எதுக்குமே வந்து மூஞ்ச காட்டாமல் கூப்பிட்டு வந்து சேஃபாக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு அண்ணனோட நம்பரும் நான் தரேன். ஸோ அவங்களும் வந்து சபரியை கொண்டு வந்து திருச்சி வரைக்கும் ட்ராப் பண்ணார். ஸோ அவருமே நல்ல டைப்பு. இந்த 2 பேரோட நம்பருமே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். பெங்களூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.